சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே ராஜாங்கம் வீட்டில் கல்யாண வேலை எல்லாம் ரொம்ப தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. சேதுவும் வந்துட்டு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, என்னடி தாமரை, போகிற போக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடந்து உன் அத்தை ஈஸ்வரி கைக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சி கோடீஸ்வரி ஆயிடுவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏம்மா அதெல்லாம் நடக்காதுமா, இந்த போஸ் பண்ணுறது ரொம்ப தப்புமா, அவன் பண்ணுறது ஏதாவது ஒரு வழியில் வெளியே வரும், நீ வேணா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட தாமரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு கல்யாணம், நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நான் எதுக்குங்க இங்கே இருக்கணும், இது ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்துக்காக நான் வேற இருக்கணுமா, இந்த கல்யாணத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு நாளைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. உடனே சேது வந்துட்டு தமிழை பார்த்து முறைச்சிட்டு போயிடுறாரு. அடுத்து பார்த்தா போஸ் வந்துட்டு, என்ன தமிழே, பெருசாக சவால் விடிஞ்சா எனக்கு கல்யாணம், நாளைக்கு பெரியப்பா என் கையில் 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாரு, நீ இப்போ என்ன பண்ண போகிற, 1 கோடி ரூபாயை வாங்கிட்டு அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறேன், அந்த மலர் பிச்சை எடுத்து நடுத்தெருவில் தான் நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், உடனே தமிழ் வந்துட்டு, அதையும் தான் பார்த்துருவோமே, உன் கல்யாணம் ஒரு காலமும் நடக்காது, உன் மனசில் இப்படி ஒரு நினப்பு வேற இருக்கா, இன்னும் விடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, உன் கையில் 1 கோடி ரூபாய் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்படியா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போஸு போயிடுறாரு. தமிழ் வந்துட்டு நைட்டெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கான், விடிஞ்சா அவனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கு, அதுபோக 1 கோடி ரூபாய் சொத்து, இந்த 1 கோடி ரூபாய் அவன் கைக்கு மட்டும் கிடைக்க விட்டுறவே கூடாது, மாமாவோட காசு இப்படி ஒரு வீணா போனவனுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு உண்மையிலேயே யார் மருந்து எடுத்தா மாமாவோட உசுரை காப்பாற்றினதுக்கு தானே இப்போ போஸுக்கு 1 கோடி ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காரு, இப்போ அது உண்மை இல்லைன்னு நம்ம நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. நம்ம தானே மருந்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஞாபகம் வருது, இதை எப்படியாவது நம்ம நிரூபிக்கணும், நம்ம மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு கல்பனா மேடத்தை பார்க்குறாங்க. மேடம், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், என்ன தமிழ் செல்வி அப்படின்னு கேட்குறாங்க. மேடம், அந்த சிறுமலை கிராமத்துக்கு நம்ம மெடிக்கல் கேம்புக்கு போனோம்ல, அங்கே அந்த வண்டெல்லாம் கொன்னுட்டு அந்த மருந்து எடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், அதை எடுத்தது உன் வீட்டுக்காரரும் உன் சின்ன மாமாவோட பையன் போஸும் தானே அப்படின்னு சொல்லவும், இல்லை மேடம், நான் தான் அந்த மருந்து எடுத்தேன், அந்த மருந்து எடுத்துகிட்டு வர வழியில் எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, இதை நான் எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கல்பனா மேடம் கேட்குறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, அந்த காட்டில் ஏதாவது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குமா அப்படின்னு கேட்கவும், இரு தமிழே, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமலையில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு தமிழோட காலேஜ் மேடம் கல்பனா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சார், நாங்கள் சிறுமலை கிராமத்துக்கு மெடிக்கல் கேம்புக்கு வந்தோம், அப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேரை வந்துட்டு வண்டு கொட்டிருச்சு, எங்கள் கூட வந்தவங்க தான் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கான வீடியோ எதுவும் இருக்கா சார், நாங்கள் அவங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறோம், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லவும், இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா தமிழ் வந்துட்டு மருந்து எடுத்தது, தமிழை யாரோ பின்னாடி அடித்தது, இப்படி எல்லாமே அதில் இருக்குது. உடனே அவங்க, மேடம் இருக்குது, எங்ககிட்ட வீடியோ இருக்குது, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், ஆனால் அதில் பார்த்தா
அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் அடிக்கிறாப்புல, அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாங்கள் பார்க்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட காலேஜ் மேடம் வந்து அந்த வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா சேது வந்துட்டு மருந்து எடுத்ததும் தமிழ் மருந்தை எடுத்ததும் பதிவாயிருக்கு. மருந்து எடுத்துகிட்டு வர வழியில் தமிழை அடித்து போட்டுட்டு போஸு மருந்தை திருடிட்டு வந்தது எல்லாமே அதில் இருக்கு. இதை பார்த்துட்டு தமிழும் கல்பனா மேடமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் கேட்குறாங்க. ஆமாம் மேடம், நான் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வர வழியில் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல, அதனால தான் என்னால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் இவ்வளவு அசால்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா போஸும் அந்த பொண்ணும் வந்துட்டு மணமேடையில் உட்காந்துருக்காங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா அந்த 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லவும், பொறு ஈஸ்வரி நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் செக்கில் கையெழுத்து போட போகிறாரு. அதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பக்கம் சாவித்திரிக்கு பார்த்தா வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயையோ 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா தமிழ் கரெக்டாக வந்துட்டு கல்பனா மேடத்தை கூட்டிட்டு வராங்க. 1 நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா மேடம் சத்தம் கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா போலீஸ், கல்பனா மேடம், தமிழ் எல்லாரும் நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, ஐயையோ இவ எதையோ குட்டைய குழப்ப வந்திருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், சார் நீங்கள் நினச்ச மாதிரி சிறுமலை கிராமத்தில் மெடிக்கல் கேம்புக்கு வந்தப்ப உங்கள் உசுரை காப்பாற்றினது போஸ் கிடையாது, உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் உங்கள் உசுரை காப்பாற்றினது. உங்கள் மருமக மருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள அடித்து போட்டுட்டு இவர் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து நல்லவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்து எல்லாரையும் ஏமாற்றி இருக்காரு. நாங்கள் இப்போதான் வீடியோ பார்த்தோம், நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆயிடுறாரு. இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு, அப்படி போடு தாமரை, உன் அத்தை சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா இதெல்லாம் பொய் மாமா, என் புள்ள தான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தான். இவ எதையோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் பிள்ளைக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், மாமா நான் வேணும்னே எதுவும் சொல்லலை, இந்த வீடியோவில் ஆதாரம் இருக்குது, அது போக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருந்தும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், போலீஸ் வந்து, சார் ஒரு பொண்ணை காட்டில் வச்சு அடித்ததுக்கு நாங்கள் இவரை கைது பண்ணுறோம் சார், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எங்களுக்கு கேஸ் ஃபைலாக இருக்குது, இவரை கைது பண்ணி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே ஈஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு போஸை அடிச்சிடுறாங்க. எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, இப்படிப்பட்ட அயோக்கியம் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கலட்டி போட்டுட்டு அந்த காவியா நந்தினி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே போஸை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. ராஜாங்கம் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழம்பி போய் இருக்காரு. போஸை பார்த்தா கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, மாமா கொஞ்சம் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதறாங்க. ராஜாங்கத்தை பார்த்தா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்பந்தான் சன்னாசி வந்துட்டு, ஏய் ஈஸ்வரி, உன் பிள்ளைய பற்றி எல்லாம் தெரிஞ்சும் நீ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கோபமாக கேட்குறாரு. ஐயோ இல்லைங்க, எனக்கும் இப்போந்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சன்னாசி கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.